வணக்கம். இந்த வீடியோவில் 2/6/2026 சற்று முன் 21 மாத நிலுவை தமிழக அரசு ஊழியர்கள் சார்ந்து 4 புதிய அறிவிப்பு வெளிவந்துள்ளது. இந்த அறிவிப்புகளை யார் வெளியிட்டிருக்காங்க, யாருக்கு என்ன கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் நிர்வாக வட்டாரத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியர்களின் முக்கிய வாழ்வாதார போராட்டமாக மாறியுள்ளது. ஜாக்டோ-ஜியோ பேரமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியிருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேறாத நிலையில் அதற்கு மாற்றாக டிஏபிஎஸ் திட்டம் அறிவிக்கப்பட்டது. இது அரசு ஊழியரிடம் அதிருப்தி ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் தவேக தனது தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது அரசு ஊழியரிடம் புதிய எதிர்பார்ப்பை உருவானது. மேலும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் ஏற்பட்ட பணிச்சுமை, இடைநிலை ஆசிரியர் சம விலைக்கு சம ஊதியம் கோரிக்கை, அங்கன்வாடி மற்றும் ரேஷன் கடை ஊழியருடைய தீராத பிரச்சனை போன்றவை அரசு பணியாளர் மனநிலையை பாதித்திருக்கிறது. இந்த சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் தபால் வாக்குகள் 3 முக்கிய அரசியல் அணிக்குள் பிரியும் நிலை உருவாகியிருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜாக்டோ-ஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பின்பு பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல் டெட் தேர்வு சார்ந்து 2010க்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் பல்வேறு துறையில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பு ஊதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணி வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2002 முதல் 2010 வரை தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. சாலை பணியாளர்கள் 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களின் வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடையவை என்பதால் புதிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டம் மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையும் அரசியல் சூழலையும் தீர்மானிக்கும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.